அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டயபுரம் பதிவுத்துறை பத்திர ஆஃபீஸில் நடக்கிற உண்மை நேர்மை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ புதிதாக வந்திருக்கிற ஒரு எஸ்ஆர்ஓ அம்மா ரொம்ப மிக உண்மையும் நேர்மையுமாக இருக்கிற மாதிரி நடித்து கொண்டு வேண்டியவர்களுக்கு மட்டும் பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துட்டு, நமக்கு வேண்டாதவங்க அல்லது நமக்கு பிடிக்காதவங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்திரப்பதிவு செய்கிறதில்லை. ஏதாவது இடைஞ்சல் பண்ணி நம்ம பத்திரப்பதிவு செய்யாமல் விட்டுறாங்க. இது தொடர்ச்சியாக புகார் நடந்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்பாக நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து கண்டன போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்க. ஊர் முழுக்க கண்டன போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஆனால் இந்த பதிவுத்துறையிலேருந்து அந்த அம்மா மேலே ஒரு நடவடிக்கை கூட இது வரைக்கும் எடுக்கலை. ஏன் அப்படின்னு விசாரிக்கும்போது மேலே டிஆர் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அம்மா இவங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் நடவடிக்கை இது வரைக்குமே இருக்கல. இது வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்து அவங்க எதுவும் இது வரைக்கும் பிடிபடலை. ஏகப்பட்ட புகார்கள். அந்த லஞ்ச பணங்களை அறையில் உள்ள அலுவலகத்தில் இருக்கிற பீரோலையே வச்சு அடுக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுதந்திரமாக செயல்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே அங்கே உள்ள சிசிடிவி காட்சிகளில் பதிவு இருக்குது. கேமரா முன்னாடி இருக்குது, முன்னாடி கேமரா இருக்குது. அதுக்கு பக்கத்திலே இருந்தே ஐயா அலுவலக உதவியாளர் ஓஏ வேல்முருகன் ஐயா காசு வாங்குறதா சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் நடக்குது. பட் அது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு தகவலான தவிர வெளிப்படையாக அந்த அம்மா என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நமச்சிவாயபுரம் அப்படிங்கிற ஊரில் சர்வே நம்பர் 154 RE அதில் ஒரு பத்திரப்பதிவு நடந்திருக்கு. அதில் பத்திரப்பதிவில் என்னென்னா, முறையாக வில்லங்க சான்றிதழ் எடுக்கும்போது ஈசி எடுத்து பார்ப்போம். அதில் யார் பேர் வருது, இதுக்கு முன்னாடி லேண்ட் டிரான்சாக்ஷன் யார்கிட்டருந்து யார் மாறி இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் பார்ப்போம். அந்த ஈசியில் துரைச்சாமி ரெட்டியார் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. ஆனால் இது இப்போ இருக்கிற பட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுக ரெட்டியார் அப்படின்னு ஒரு பேரில் இருக்குது. இந்த ஆறுமுக ரெட்டியார் பேர் இவர் ஆறுமுகம் எழுதி கொடுக்குற ஒரு பேர் ஆறுமுகம்னு ஆதார் கார்டில் இருக்குது. ஆறுமுகம் ரெட்டியார் ஆறுமுகம் இவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான். நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க? அதுக்கான உரிய ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கா? இல்லை. இதை மட்டும் எப்படி பதிவு பண்ணீங்க? ஈஸியில் துரைச்சாமி ரெட்டியார் இருக்குது. அதுவும் லிங்க் வரல. லீகல் செக் பண்ணால் அதுவும் லிங்க் வரல. யூடிஆர் கரெக்ஷன் பார்த்து 1947 நீங்கள் இப்போ ரெக்கார்டு பார்த்து பதிவு பண்ணுற நீங்கள் இந்த ஆவணத்தில் ஏன் பதிவு பண்ணாமல் பண்ணீங்க? மஞ்சள் துண்டு போட்ட வந்தால் மட்டும்தான் பதிவு பண்ணுவீங்களா? அப்புறம் இன்னொரு எத்திலப்ப நாயக்கம்பட்டி கிராமத்தில் சர்வே நம்பர் 50/6 அதில் 3 நபர்கள் பேர் இருக்குது. மாடத்தி, தமிழரசி, ராஜா அப்படிங்கிற பேரில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் 2 பேர் அலைஸ் என்ற அப்படிங்கிற மாதிரி பேர் வருது. வள்ளியம்மாள் என்ற தமிழரசி, கணேசன் என்ற ராஜா அப்படின்னு பேர் வருது. இந்த என்ற இருக்கிற பேரை பதியக்கூடாது, முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதையும் முறையாக அவங்க ஃபாலோ பண்ணல. ரொம்ப உண்மையும் நேர்மையுமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரி முறையற்ற ஆவணங்கள் இல்லாமல் ஏன் பதிவு பண்ணுறீங்க? உண்மையாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் எல்லாருக்கும் ஒன்றும் முடியாது. ஒரு இடத்துல முடியாதுன்னா கடைசி வரைக்கும் முடியாது தானே. அவர் வந்தால் முடியும், இவர் வந்தால் முடியாதுன்னு ஏன் இந்த பாரபட்சம்? ஏகப்பட்ட புகார்கள் வெளிப்படையாக கம்பெனிக்காரன்ட்ட வெளிப்படையாக பேரம் பேசி வாங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் வெளியே உண்மை நேர்மைன்னு கதை கட்டி விட்டுறது. இவ்வளோ தூரம் உண்மை நேர்மைன்னு பேசுகிறவங்க, அந்த மஞ்சள் துண்டுக்காரரு, அலுவலக உதவியாளர், இந்த அம்மா 3 பேரும் மாலை நேரத்தில் அலுவலகம் முடிஞ்ச நேரத்தில் கூடி பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? கூடி பேச அரசு அவங்களுக்கு அரசு சொல்லியிருக்கா இந்த மாதிரி மாலை நேரங்களில் அலுவலக வாசல்லே கூடி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கா? எதன் அடிப்படையில் கூடி பேசுகிறீங்க? இன்னொன்று, எத்திலப்ப நாயக்கம்பட்டி அதே வில்லேஜில் சர்வே நம்பர் 245/1 அதில் 404 2026 அந்த பதிவில் இறப்பு சான்று வாரிசு சான்று இல்லாமலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே இது நம்ம ரெக்கார்டு எடுத்து முறையாக உரிய ஆவணத்தோட சொல்கிறோம். எப்போன்றான் கிராமத்தில் ஒரு ரெனியூவல் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இந்த காத்தாடி கம்பெனின்னு சொல்லுவோம்ல, அந்த காத்தாடி கம்பெனிக்கு 10 சென்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
பிஞ்சையாக இருந்தால் 21 சென்ட்டுக்கு கீழே பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு உங்கள் துறை தான், உங்கள் பதிவுத்துறை தான் சுற்றறிக்கை விட்டுச்சு. அந்த சுற்றறிக்கை உங்களுக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் 10 சென்ட் எப்படி கம்பெனிக்காரனுக்கு மட்டும் பதிஞ்சு கொடுத்தீங்க? அப்போ இயல்பாகவே ஒரு சந்தேகம் எழுதுல. நீங்கள் இப்போ காசு வாங்கிட்டு கம்பெனிக்காரன்ட்ட காசு வாங்கிட்டு 50,000 1 லட்சம் காசு வாங்கிட்டு தான் இந்த பத்திரப்பதிவை பண்ணுறீங்களா? இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருதில்ல. மேலும் இங்கே மேலையிறால் வில்லேஜில் ஆவண எண் 945 2026 945 கனகம்மாள் கனகவேலம்மாள் பட்டாவில் கனகம்மாள் இருக்கு, அவங்க ஆதார் கார்டில் கனகவேலம்மாள் இருக்கு. கனகம்மாளும் கனகவேலம்மாளும் ஒரே ஆள் தான். எப்படி முடிவு வந்தீங்க? யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? இந்த ஒரு நபர் சான்று இல்லை ஆளறி சான்று யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்களா? அப்போ நீங்கள் முடிவுன்றது தான். சரி, இவ்வளவும் பயஞ்சிட்டீங்க, உங்களுக்கு உண்மையிலே தெரியுது. சரி, சுப்பையா நாயக்கர் சுப்பையா ஏன் இந்த ஆவணத்தை பதியல? ஏன்னா இந்த கனகவேலம்மாள் கனகம்மாள் ஆவணத்தை கொண்டு வந்தது மஞ்சள் துண்டுக்காரர். உங்களை சார்ந்தவர், உங்களுக்கு வேண்டியவர். இந்த சுப்பையா நாயக்கர் உங்களுக்கு வேண்டாதவர் கொண்டு வந்த ஆவணம், அதனால பதியல. வேண்டியவர் கொண்டு வந்தா பதியுது, வேண்டாதவர் கொண்டா பதியலன்னா இது என்ன உண்மை நேர்மை? இதான் உங்க உண்மை நேர்மையா? கண்ணக்கட்டை கிராமத்துல சர்வே 281 4 281 6 649 ஆவணப்படி பாகப்பிரிவினை நடந்திருக்கு. அந்த பாகப்பிரிவினையில மாரியப்பா ஆசாரி பேரு யூடிஆர்ல இருக்கு. இப்போ உள்ள பட்டாவில் பிரபாகரன் பாஸ்கர் ராஜா இருக்கு. அவங்க ரெண்டுத்துக்கும் பத்திரப்பதிவு பஞ்சாச்சு. யார் அந்த மாரியப்பாசாரிக்கும் பிரபாகரன் பாஸ்கர் ராஜாக்கு என்ன சம்பந்தம்? அவங்க பிள்ளைகளா, அவங்க மகங்களா? அதுக்கான வாரிசு, அதுக்கான இறப்பு சான்றோ வாரிசு சான்றோ இணைக்கப்பட்டிருக்கானா? இல்லை. இந்த மாரியப்பாசாரி யூடிஆர்ல இருக்கு, பிரபாகரன் பாஸ்கர் ராஜா பட்டாவில் இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கான ஆவணங்கள் இணைக்கப்பட்டிருக்கா? இல்லை. எதுவுமே இல்லாம இப்படி பயஞ்சிருக்கீங்க. இதான் உண்மை நேர்மையா? அப்ப எவ்வளவு காசு வாங்குனீங்க? இந்த மாதிரி பதிவுக்கு எவ்வளவு காசு வாங்குறீங்க? இப்போ உங்க மேலிடத்துல யாராவது வாங்க சொல்றாங்களா? இல்லை என்ன கணக்குன்னே புரியலையே. வேண்டியவர் கொண்டு வந்து ஒரு பத்திரம், வேண்டாதவரை கொண்டு வந்தா ஒரு மாதிரியும் உண்மை நேர்மைன்னு பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடவடிக்கை இல்லைங்க. இது தொடர்பாக நம்ம மேலதிகாரி அவ்வளவு பேத்துக்கும் கம்பிட்டிருக்கோம், விஜிலன்ஸுக்கு புகார் செஞ்சிருக்கோம். ஒரு நடவடிக்கை இல்லை. இந்த அம்மா அவ்வளவு லாபி, மேலிடத்துல அவ்வளவு லாபி ஆதரவு இருக்கு. தனக்கு எதிராக பேசின உள்ள வேலை பார்க்குற, தற்காலிகமாக வேலை பார்க்குற ஒரு பணிப்பெண்ணை ஒரு அலுவலக உதவியாளரை நீக்கியாச்சு, வேலையை விட்டு நீக்கியாச்சு. நீ நாளையிலேருந்து வராத, அவ்வளோதான், முடிஞ்சது. அதனால மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்கணும் கேட்குறேன். இந்த 1000 5000 நான் வாங்கலை அப்படின்னா இந்த யார் தான் வாங்குறா? பத்திர ஆஃபீஸில் நீங்கள் இன்றைக்கி பத்திரம் எழுத போனீங்கன்னா ஆஃபீஸுக்குள்ள பத்திரப்பதிவு சொத்து ஏதாவது பிளாட்டு முடிச்சிங்கன்னா பத்திரத்தின் மூலமாக ஒரு சொத்து உங்களுக்கு பாத்தியப்பட்டிருந்தா அதுக்கு 1000 ரூபா. பட்டா மூலமாக பூர்வீக சொத்தாக இருந்து அதை பதிவு பண்ண போனீங்கன்னா ஒரு சர்வே நம்பருக்கு 5000 ரூபா. பத்திரப்பதிவு எழுதுறவங்களே, டாக்குமெண்ட் அடிக்கிறவங்களே வாங்கி கொண்டு வந்து கொடுக்காங்களே, யார்கிட்ட போய் கொடுக்காங்க? அது யார்கிட்ட போய் கொடுக்காங்க? வெளிப்படையாக தெரியுது, எல்லாரும் வெளிப்படையாக தெரியுது. போய் யார்கிட்ட கொடுக்கணும்? எல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அந்த ஒரு ஆள் வாரத்துக்கு உங்கள்கிட்ட செட்டில் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி யாரும் நேரில் பார்க்கல. ஆனால் ஊருக்குள்ள அப்படி ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் இந்த 6 டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பார்க்கும்போது இது உண்மையோ, ஒருவேளை உண்மையாக இருக்கலாமோன்னு தோணுதில்ல. தயவு செஞ்சு உண்மை நேர்மைன்னு நடிக்காதீங்க. ஆமாம், காசு வாங்குறேன், லஞ்சம் வாங்குறேன், என்ன இப்போன்னு சொல்லிட்டு போங்க, முடிஞ்சது. உங்களை என்ன செய்ய முடியும்? நன்றி, வணக்கம்.